இதுதான் குட் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் குட் டிசைன் இல்லை. உங்களோட டே முழுக்கவே வந்து there are a lot of good design and good experiences. நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த ரோட்ஸ் அண்ட் எவ்ரிவேர் யூ see there will be some bad experiences that you have gone through. மேலே இருக்கிற லிஃப்ட்டை கீழே கூப்பிட்றதுக்கு கீழே அமுத்தணுமா, இல்லை மேலே போகிறதுக்கு மேலே பட்டன் அமுத்தணுமா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி ஐ லாஸ்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு கிரியேட் அ ப்ராடக்ட் ஃபார் யூ. ராபிடோவில் வந்து தே ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம், டிப் த டிரைவர் அப்படின்னு +10 +20 +15 இருக்கும். ரைட் ஹெயிலிங் மட்டும்தான் நான் என்னோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் டிரைவர்ஸோட ப்ராப்ளம் என்ன, அந்த டிரைவர்ஸ் அந்த ரைடை புக் பண்ணுறவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்த டேப் பண்ணி பண்ணால் தென் தட் இஸ் கால்ட் டிசைன். வெல்கம் டு செஷன் 2 வேர் இந்த செஷனில் டிசைன் இன் ஆர் டெய்லி லைஃப் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் ஆன் தட். ஸோ இப்போது டே டு டே லைஃப்பில் நிறைய நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் அ டே ஸ்டார்ட் பண்ணுற டூத் ப்ரஷ் டூத் பேஸ்டில் ஆரம்பித்து ட்ராவல் பண்ணுற பைக் கார்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு குட் டிசைன் தட் மேக்ஸ் ஆர் டே ஈஸியர் அப்படின்னா உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் அது என்னது? டே ஈஸி அப்படிங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மேபி உங்களோட மேட்ரஸ், ஓகே, உங்களோட பெட். ஓகே, நீங்கள் நல்லா தூங்கலைன்னா அந்த டேவே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். கரெக்ட். அண்ட் தென் வென் யூ வேக் அப், பேட் டிசைன்னா இதுவும் சொல்கிறேன். ஸ்னூஸ் இன் யுவர் அலாம். ஓகே, நீங்கள் காலைல எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து உங்களால் வந்து அந்த அலாமை ஸ்னூஸ் பண்ண முடியல, இல்லை வந்து ஆஃப் பண்ண முடியல. எவ்ரி டைம் வி ட்ரை டு, தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் இஷ்யூ வித் த அலாம், ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் பேட் டிசைன் அண்ட் பெட் கேன் பி யுவர் குட் டிசைன். ஓகே, அண்ட் தென் ஒன்ஸ் யூ வேக் அப் அண்ட் தென் கோ டு யுவர் பாத்ரூம், அங்கே வந்து ஸ்விட்ச் போர்டு வந்து கீழாக இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ ஸ்விட்ச் போர்டு வந்து மேலாக உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்குது, தட் இஸ் அகெயின் குட் டிசைன். ஸோ நீங்கள் எதை பார்த்தாலும் எனி டைரக்ஷனில் ஆல் யுவர் டே இஸ் மேட் குட் அண்ட் பியூட்டிஃபுல் பிகாஸ் ஆஃப் டிசைன். ஓகே, சம்வேர் சம் டிசைனர் ஹேஸ் ஹெல்ப்ட் இன் மேக்கிங் யுவர் டே பெட்டர். ஸோ இதில் இதுதான் குட் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் குட் டிசைன் இல்லை. உங்களோட டே முழுக்கவே வந்து there are a lot of good design and good experiences that you will have. Okay. And அது எல்லாத்துக்குமே வந்து designers will be the back end to make it happen. Okay, wonderful explanation. I thought என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் வுட் பி a bad design அப்படின்றதா இருந்தது. பட் அதுக்கும் நீங்கள் ப்ரையராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் எஸ், there are bad design. நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா வந்து there are designers everywhere அப்படிங்கிறதுக்கு, டிசைனர்ஸோடைய ப்ரெசன்ஸ் அண்ட் இம்பாக்ட் இஸ் எவ்ரிவேர்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். பட் நீங்கள் பேட் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ வென்ட் டு அ ஸ்டோர். அந்த ஸ்டோரில் உள்ளே நிற்கும் போது ஐ ஹர்ட் ஹியூஜ் தட் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. என்னடா சவுண்டுன்னு பார்த்தா ஒரு அம்மா வந்து அங்கே கண்ணாடி கிளாஸ் இருக்குது, அது டோர் இருக்குன்னு தெரியாமலே வந்து முட்டிக்கிட்டாங்க. அண்ட் பிகாஸ் த கிளாஸ் இஸ் கம்ப்ளீட்லி பிளெயின் அண்ட் ஹேண்டிலுமே வந்து இட் வாஸ் வெரி ஸ்மால். ஸோ ஷீ டிடன்ட் நோ தட் தெர் இஸ் சம் கிளாஸ் தேர். ஸோ தட் இஸ் ஒன் வி கேன் சே ஒன் பேட் டிசைன். அண்ட் நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த ரோட்ஸ் and everywhere you see there will be some bad experiences that you have gone through, and there is something called as humans we always tend to blame ourselves. இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு, அந்த அம்மா வந்து கண்ணாடி இடிச்சிட்டு she blamed on herself, நான் பார்க்கல அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து தப்பு அந்த அம்மாதே கிடையாது. it is actually the interior designers who made that mistake. அங்கே வந்து there should be some kind of an information that there is a door. இன்னொன்று சொல்கிறேன், இன்னொன்று பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். how many times you go to a lift and figure out கீழ் பட்டன் அமுத்தணுமா மேல் பட்டன் அமுத்தணுமான்னு? ஓகே, நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். மேலே இருக்கிற லிஃப்ட்டை கீழே கூப்பிட்றதுக்கு கீழே அமுத்தணுமா, இல்லை மேலே போகிறதுக்கு மேலே பட்டன் அமுத்தணுமா? we never knew. ஸோ அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து கியூ சிஸ்டம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்க, ஒரு மெட்ரோவில் போகிறீங்க, அந்த கியூ சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஏன் வந்து இன்னைக்கு வி ஹாவ் ஃபோன்ஸ், வி ஹாவ் ஆப்ஸ் அண்ட் வி ஹாவ் எவ்ரிதிங், ஸ்டில் நம்ம வந்து ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் போய் எடுக்கணும்னு வச்சுங்களேன், தெர் இஸ் அ ஹியூஜ் கியூ அவுட் சைட். அந்த கியூலையுமே வந்து தேர் கேன் பி லாட் ஆஃப் திங்ஸில். நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கியாஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து நிறைய விஷயங்கள் டிஜிட்டலி யூ கேன் டூ. பட் ஸ்டில் இன்றைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து யூ ஹாவ் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்.
இன்னொன்று அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறது இருக்குல்ல, இன்றைக்கும் வந்து நீங்கள் போய் அங்கே கவுண்டரில் தான் போய் பிளாட்ஃபார்ம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஐ நெவர் நியூ தட் யூ கேன் டேக் எ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஆன் த ஃபோன் ஆர் எனிதிங் லைக் தட். நீங்கள் கவுண்டரில் தான் போய் அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும். அண்ட் டேக் ஐஆர்சிடிசி வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் பேட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிசைன். எந்த பட்டன் எதுக்குன்னு தெரியாது. ஒரு 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 என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது லோட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். We have grown so much, but still in India there are a lot of problems and bad design examples. ஓகே, குட்ங்க. அண்ட் இப்போ பேட் டிசைன் சொல்லும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லைக் எவ்ரிடே மார்னிங் நான் ஏஞ்சி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த சோப் நான் குளிச்சுட்டு வைக்கும் போது அந்த ட்ரேயில் கண்டிப்பாக தண்ணியும் சோப்பும் மெல்ட் ஆகுது. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது எனக்கும் தெரியல. நானும் 2-3 ஹோல்ஸ் போட்டு பார்த்துட்டேன், பட் ஸ்டில் முடியல. இதுக்கு என்ன பண்ணுறது? நானே டிசைனராக மாறணுமா, இல்லை நான் எந்த டிசைனர் அப்ரோச் பண்ணணும்? ஓகே, சி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி ஐ ஆஸ்க் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு கிரியேட் அ ப்ராடக்ட் ஃபார் யூ. வண்டர்ஃபுல்ங்க. ஸோ இப்போ இதை பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து மார்னிங்கே இப்படி நான் ஒரு சோப் டேமேஜ் ஆகிறத பார்க்கும்போது எமோஷ்னலி எனக்கு என்னடா இது காசு வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி வை டு பீப்புள் டோன்ட் திங்க் டிசைன் கனெக்ட்ஸ் வித் தேர் எமோஷன்? ஸோ ஏன் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்க எமோஷ்னலாக டிசைனை? அது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலி ஹியூமன்ஸ் டோன்ட் ஹாவ் டைம் டு திங்க் அபவுட் எமோஷன்ஸ். ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு எமோஷனல் நம்ம ஹேண்டில் பண்ணுவோமே தவிர, ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ப்ரிகாஷனரியாக நான் எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு மாதிரி நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. ஸோ ஒன்ஸ் யூ ஃபேஸ் த ப்ராப்ளம் யூ வில் ட்ரை டு கெட் எமோஷனல். ஸோ தட் இஸ் த ரீசன் வை பீப்புள் ஆர் நாட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் தட் ஓகே. ஏன் நான் சொன்ன மாதிரி தான், ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் ட்ரை டு பிளேம் ஆன் தெம்செல்ஸ் ரதர் தென் ஆன் த ப்ராடக்ட் ஆர் த டிசைன். ஸோ எகெயின் இது ஒரு அவேர்னஸ் ப்ராப்ளம். People don't know that there is something called design. There is something called designers who are working on that. இப்போ நீங்கள் சோப் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் பாடி வாஷ் யூஸ் பண்ணலை, ஏன் வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணணுமா? ஓகே, ஈவன் if you want to only use soap, there are a lot of soap options where you have hanging மாதிரிலாம் இருக்கு. So by gravity it will get the water will get soaked. ஏன் சோப் பாத்ஸ் தான் யூஸ் பண்ணணும்? பிகாஸ் யூ ஹேவ் ஆக்சஸ் டு ஒன்லி தட் இல்லையா? நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு ஸ்டோருக்கு போகும்போது சோப் பாத்ஸ் தான் இருக்குது. யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஸோ இப்போ அந்த மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் அவேர்னஸ் இஷ்யூ. ஒரு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா யூ ட்ரை டு அட்ஜஸ்ட் வித் இட். தட் இஸ் another mentality that we Indians have. எதா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க பார்ப்போம். பட் இப்போ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது யூ வில் ஆக்சுவலி ஸ்டார்ட் பிளேமிங் யுவர் செல்ஃப். என் மேலே தான் தப்பு இருக்குது, அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆக்சுவலி அந்த இடத்துல நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, இது என் மேலே தப்பே கிடையாது, இது அந்த ப்ராடக்ட் மேலே தப்பு. ஸோ இந்த ப்ராடக்ட் சரியாக வேலை செய்யலைன்னா லெட் மீ கோ அண்ட் சர்ச் ஃபார் சம்திங் எல்ஸ் விச் ஒர்க்ஸ் ஃபார் மீ. இப்போ நீங்கள் சோப்பே நீங்கள் அப்படி தான் பார்த்துருக்கணும் இல்லையா? தென் ஸ்டில் யூ நெவர் சேஞ்ச் த பாட்ஸ் பிகாஸ் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. யூ டோன்ட் நோ வேர் டு கோ அண்ட் லுக் ஃபார் இட். கரெக்ட். இல்லை, ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் இட். இப்போ என்ன அப்படின்னா, ஐ ட்ரைட் பாடி வாஷ் பட் டியூ டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் டாக்டர் ப்ரிஃபர் மெடிக்கலி ப்ரிஸ்கிரைப் சோப்ஸ். ஸோ அப்போ வந்து ஐ கேன் நாட் கோ ஃபார் பாடி வாஷ். ஏன்னா மெடிக்கலி ப்ரிஸ்கிரைப் பாடி வாஷ் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அப்போது ஐ ஹாவ் டு கோ வித் தட். அப்போது ஆல்டர்னேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னும் போது நானே டிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு 4-5 ஹோல்ஸ் போட்டுட்டா தண்ணி ட்ரெயின் ஆகிடும். பட் இட் இஸ் ஒர்க்கிங் somehow. ஓகே. But actually இதுக்கு வந்து there was one of my student who worked on it some days before, some years before that. He changed the form of the soap. Okay. So இப்போ நீங்கள் சோப் வந்து you cannot make it stand upright. நீங்கள் ஃப்ளாட்டாக தான் வைக்க முடியும்ல. Correct. And that is the reason why it doesn't drain. It is very very wet and soapy அந்த ஃபீலிங் இருக்குல்ல. Correct. So he made the form in such a way that you can hold it and lift it easily. So நீங்கள் சோப் பாக்ஸில் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. You can keep it anywhere. வண்டர்ஃபுல்ங்க. அது டீடைல்டா So this is where design intervention comes in. Okay. So நீங்க சோப் பாக்ஸ்ல பிரச்சனை இல்லை, சோப்புல பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை பேசும்போது இன்னொரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகுதுங்க. ஹவு டஸ் டிசைன் அஃபெக்ட் அ பர்சன் எமோஷ்னலி? ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி அஃபெக்ட், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஹவு டஸ் இட் அஃபெக்ட் எமோஷ்னலி ஒரு டிசைன்? No, it has a huge role to play. I'll tell you one example. There is a research done. We make about 6,200 thoughts every day. Okay. நம்ம மைண்டில் வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம மைண்டில் ஓடக்கூடிய தாட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, there was a research team who counted it.
இட் கேம் அப் டு 6,200 Okay. சம்திங் தாட்ஸ். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூ மேக் அபவுட் மோர் தேன் 500 to 1,000 டெசிஷன்ஸ் எவ்ரி டே. டெசிஷன்ஸ் லைக் இன்னைக்கு காலைல நான் இப்போ எந்திரிக்கணுமா அப்புறமா எந்திரிக்கணுமா, இப்போ ப்ரஷ் பண்ணுமா அப்புறமா ப்ரஷ் பண்ணுமா, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடணுமா அந்த ட்ரெஸ் போடணுமா, இந்த கலர் போடணுமா அந்த கலர் போடணுமா, இந்த மாதிரி யூ மேக் மோர் தேன் லைக் 500+ டெசிஷன்ஸ் இன் எ டே. இப்போ இந்த ஒவ்வொரு டெசிஷன்லையுமே இஃப் யூ ஹாவ் காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டே வந்து அது ஸ்பாயில் பண்ணிட்டே வரும். இப்போ இந்த டெசிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் மேட் குட் டெசிஷன்ஸ் லைக் இட் மேட் யூ ஹாப்பி அப்படின்னா யுவர் டே வில் கோ ஹாப்பி. ஓகே. இன்னைக்கு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் பஸ்ஸில் போகணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு டெசிஷன். அந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்ல. கரெக்ட். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஹேங்கிங் அவுட் சைட் த பஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு பஸ்ஸுலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ட்ரெயின்லையோ டிக்கெட் எடுக்கிறதுக்கு இஃப் யூ ஹேவ் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் லைக் கேஷ் தான் கேட்குறாங்க, ஜிபே இல்லை வந்து அந்த 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 டிசி கிட்ட நீங்கள் போகிறதுக்கு வந்து தெர் இஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு டெசிஷன்லையுமே லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் யூ வில் ட்ரை டு ஃபேஸ். இப்போ இது எல்லாமே இட் வில் இம்பேக்ட் ஆன் யுவர் ஹவு யூ ஆக்சுவலி ஃபீல். இப்போ இது எல்லாத்துலேயுமே தே கேன் பி டிசைன் இன்டர்வென்ஷன் விச் கேன் மேக் யூ ஹாப்பி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது. யூ கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்ஸி புக் பண்ணணும்னா நீங்கள் எப்படி பண்ணிடுறீங்க, கத்தணும், ரோட்டில் நிற்கணும், கை காட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தட் வில் ஆட் டு யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு ஓலா புக் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் மேக்கிங் யுவர் லைஃப் ஈஸியர். ஸோ தட் இஸ் ஹவு டிசைன் இஸ் ரிலேட்டட் வித் யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் எடுக்கக்கூடிய தினசரி டெசிஷன்ஸ் ஆர் மேட் ஈஸியர் த்ரூ டிசைன் அண்ட் தட் இஸ் வென் ஹியூமன் வில் ஃபீல் ஹாப்பி. ஓகே, நைஸ் எக்ஸ்பிளனேஷனுங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ ஓலா ஊபர் பற்றி பேசும்போது அந்த டிசைன், எஸ் நானுமே வந்து ஓலா ஊபர் வரும்போது ஐ லைக் டேட், ரொம்ப நல்லா இருந்தா ஆஹா ஓஹோன்ட்டுங்க. பட் இப்போ ரீசெண்டாக எடுத்தீங்கன்னா ஆப்ஸ் நோ ப்ராப்ளம், பட் புக் பண்ணும் போது டிரைவர்ஸ் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஆஃப்லைனில் வரேன்னு சொல்கிறது கூட ஓகே. பட் அகெயின் எடுத்துகிட்டு எல்லாரும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரே கொஷின், எவ்வளோ காட்டுது? ஸோ எங்கள் மைண்டில் எவ்வளோ காட்டினா என்னங்க, ஏங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் வேல்யூ சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ காட்டுதுங்க அப்படின்னதுக்கப்புறம் சரி இல்லைங்க, மேலே ஒரு 30 rupees ஆகும், மேலே ஒரு 50 rupees ஆகும், சம்டைம்ஸ் 2x ஆகும்னு கூட சொல்கிறாங்க. இதை சேஞ்ச் பண்ண ஏதாவது ஒரு டிசைன் இருக்குங்களா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஊபர்னு நினைக்கிறேன், அதில் வந்து டிரைவர் டிப்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இஃப் யூ அதிலே போட்டிருக்கு, ஐ திங்க் ரேப்பிடோன்னு நினைக்கிறேன். எஸ், ரேப்பிடோவில் வந்து தே ஹாவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம். அண்ட் அதில் யூஐயில் எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ரைட் பை 50% டிப் த டிரைவர், ஓகே அப்படின்னு +10 +20 +15 இருக்கும். அது போட்டால் உங்களுக்கு குவிக்காக வந்து ரைடு கிடச்சிருது. சி நீங்கள் தட் இஸ் அகெயின் அ பிஸ்னஸ் டெசிஷன். அதுக்கும் டிசைனுக்கும் ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் ரிலேட்டபிள் பிகாஸ் தே ஹேவ் தேர் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் அண்ட் ஆல் தட் அண்ட் தேர் மேக்கிங் ஃபார் சம் ப்ராஃபிட்னு வச்சுக்கோம். ஓகே. பட் இப்போ ஹியூமன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தே மிஸ்ட் அவுட் இன் ஒன் பார்ட். என்னன்னா வந்து ஓலா ஊபர் தே ஆர் ஏர்னிங், ஓகே தே ஹேவ் பிளாட்ஃபார்ம் ஃபீ அண்ட் கமிஷன் இதெல்லாம் பிடிச்சிட்டு டிரைவர் கொடுக்குறாங்க. தே நெவர் கன்சிடர்ட் த டிரைவர்ஸ் எமோஷன், ரைட்? இப்போ டிரைவர்ஸுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுற மாதிரி ஆயிருதுல்ல. And if that consideration that startups give, maybe users and நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். This is called user centric design. இந்த யூசரை விட்டுட்டு யூசர் 2 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. ஒன்று டிரைவரும் யூசர் தான். அவர் நம்மளுக்கு அவர் ஓட்டுறாருங்கிறதுக்காக he is not somebody who is earning in millions of profits, right? அந்த 30 ரூபா வச்சு அவர் என்ன பண்ணிட போறாரு? But then he wants to just run his life. அதுக்கு he is also a user of Ola, we are also users of Ola. But here it's not to blame the driver alone, இல்லையா? Driver is doing his job and he wants to, because he has to travel in traffic and everything. But அதை வந்து Rapido understood very well and then said, if you want to increase the chances of ride, அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. Okay. So that is again ஒரு design intervention. And again when startups and companies start looking at user centric, இப்போ நான் வெறும் ரைட் ஹெயிலிங் மட்டும்தான் நான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் டிரைவர்ஸோடைய ப்ராப்ளம் என்ன, அந்த டிரைவர்ஸ் அண்ட் அந்த ரைடை புக் பண்ணுறவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்த டேப் பண்ணி பண்ணாங்கன்னா தென் தட் இஸ் கால்ட் டிசைன். அதர்வைஸ் இட் இஸ் பிஸ்னஸ். சூப்பர், வண்டர்ஃபுல். டிசைன்னா ஒன்லி விஷுவல்ஸா? நிறைய பேர் டிசைன்னா ஓகே ஒரு ஷேப் இருக்கணும், ஒரு ஃபார்ம் இருக்கணும், கலராக இருக்கணும், பெண்டாக இருக்கணும், கார்னா அதுதான் டிசைன் நினச்சிக்கிறாங்க. ஸோ டிசைன்னா விஷுவலா
இல்லை டிசைனா ப்ராப்ளம் சால்விங்கா? ஸோ இப்போ நான் அந்த இடத்துல அவங்கள பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கல அப்படின்னா ஐ வுட் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம். அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணால் அது டிசைனே கிடையாது. ஏன்னா டிசைன் திங்கிங் இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் பற்றி கேள்வி கூட படலை. இப்போ கம்பெனிஸில் அப்படி தானே வரும், நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமாக வரும். நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே அது தெரியும். பட் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி intelligent. They know what are their rights, what are their preferences, and they know exactly how to get things done. Anybody who can solve a problem better, they are designers.